ஏழை ஒருவன் விவசாயம் செய்து வந்தான். அந்த ஆண்டு மழை அதிகம் பெய்த காரணத்தினால் லாபம் ஏதும் கிடைக்கவில்லை. ஊருக்கே சோறு போட்டாலும் விவசாயி குடும்பத்திற்கு சோறு போட யாரும் இல்லை. அதனால் பக்கத்தில் இருக்கும் டவுனுக்கு சென்று வேலை தேடினான். வேலை ஏதும் கிடைக்கவில்லை. பசி மயக்கம். மரத்தடியில் அமர்ந்தான். அங்கே வந்த ஒரு நபர், இந்த ஊரில் தாராள குணம் கொண்ட ஒரு செல்வந்தன் இருக்கிறார். அவர் தினமும் அன்னதானம் செய்கிறார். நீங்கள் அங்கே சென்று சாப்பிட்டு வாருங்கள் என்றான். விவசாயி சாப்பிட போனார். செல்வந்தனோ விவசாயியின் உடையை பார்த்து முகம் சுளித்து கொண்டார். இதனால் விவசாயி பசியோடு கிராமத்திற்கு சென்றார். மறுநாள் நல்ல உடை அணிந்து அதே செல்வந்தன் வீட்டிற்கு சென்றார். செல்வந்தனோ வாருங்கள் ஐயா என்று உள்ளே அழைத்து சாப்பிட சொல்லி தானும் அவர் பக்கத்தில் அமர்ந்து உணவு சாப்பிட்டார். விவசாயி ஒரு வாய் சாதம் எடுத்து தன் மீது போட்டுக்கொண்டார். இதை கவனித்த செல்வந்தர், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டான். விவசாயி, நேற்று நான் பசியோடு உன் வீட்டிற்கு வந்தேன். நீயோ முகம் சுளித்து கொண்டாய். இன்றோ உபசரிக்கிறாய். இந்த உபசரிப்பு எனக்கு இல்லை, என் உடைக்குத்தான். அதனால்தான் என் உடைக்கு உணவளித்தேன் என்றான். மனம் வருந்தினான் செல்வந்தன்.